சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவையாறு ஐயாரப்பர் திருமுறை மன்றம் மற்றும் சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தி வருகின்ற பயிலரங்கங்கள் வரிசையில் இன்று திருநாவுக்கரசு தேவார பயிலரங்கத்தின் 4வது நாள். ஒவ்வொரு நாளும் 6 மணி அல்லது 7 மணி இந்த மாதிரி நம்ம வரிசையா நிகழ்ச்சிகள் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல அப்பர் பெருமானுடைய நிறைய பதிகங்களை ஆழமா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சாமி நமக்கு கொடுத்திருந்தாரு. அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற 3 திருப்பதிகங்கள் மாசில் வீணையும் கண்டு கொள்ளறியானை மற்றும் புக்கணைந்து என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 திருப்பதிகங்கள். புத்தகங்களை தயாரா வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுப்பதற்காக நம்ம ஆசிரியர் ஐயா, ஓதுவார் ஐயா தயாராக நமக்காக காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்க போவது தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு காளிதாஸ் ஓதுவார் ஐயா அவர்கள். இவர்கள் கோவையை சார்ந்தவர்கள். நேத்தைக்கே ஐயாவுடைய அவருடைய பயிற்ற திறமையை நாம பார்த்தோம். பொறுமையா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. மீண்டும் இன்று ஐயா நமக்கு சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த மேடையை அவர்களிடம் கொடுக்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதிபதையே, அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. பாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு தையலாம்பிகையுடன் உரை அருள்மிகு வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கிக் கொண்டு, பெரியோர்களே, நாம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பதிகமானது அப்பர் சுவாமிகள் அருளி செய்த மாசில் வீணையும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இப்பதிகம் நம்முடைய அப்பர் சுவாமிகள் சமணத்திலிருந்து சைவ நெறிக்கு வந்த பிற்பாடு அதை அறிந்த சமணர்கள் எல்லாம் நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கு 4 வகையாகிய துன்பங்களை தருகின்றார்கள். அதில் ஒன்று சுண்ணாம்பு காலவாயில் அடைத்தது. அப்பொழுது அந்த சுண்ணாம்பு காலவாயில் அடைக்கும் பொழுது நம்முடைய அப்பர் சுவாமிகள் இப்பதிகத்தை பாடி சிவப்பொலிவுடன் மீண்டு வந்தார் என்பது பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் அருளிய செய்தியாகும். அந்த வகையில் நாம் இன்றைய அற்புத இந்த திருப்பதிகமாகிய இந்த பதிகத்தை நாம் இன்று திருவருளால் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருப்பதிகமானது 5ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறுந்தொகை என்ற அமைப்பிலே அமைக்கப்பெற்றுள்ளது. இந்த 5ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறுந்தொகைக்கு பண் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் வழி வழியாக மாயா மாளவ கவுளை என்ற ராகத்தில் பாடுகின்ற மரபு ஒன்று உள்ளது. ஆனால் திருக்குறுந்தொகையை மற்ற வெளிராகங்களிலும் பாடலாம் என்கின்ற ஒரு முறையும் கடைபிடிக்கப்பட்டு வருவதால் நாம் நேற்றே ஒன்றுகுலாம் என்ற அந்த பதிகத்தை மாயா மாளவ கவுளில் சிந்தித்ததால் நாம் இன்று இப்பதிகத்தை வசந்தா என்று சொல்லக்கூடிய ராகத்தில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இந்த வசந்தா என்ற ராகத்தில் நாம் இந்த பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பதிகமானது ஆதி தாளம் என்று சொல்லக்கூடிய அந்த தாளத்தில் அமைக்கப்பட்டு நாம் பாட இருக்கின்றோம். இப்பொழுது நாம் பதிகத்திற்கு செல்லலாம். அடியேன் முதல் பாடலை முழுமையாக தாளமிட்டு பாடிவிடுகின்றேன். அனைவரும் கேளுங்கள். பிற்பாடு 2 சிறுகளாக நாம் பிரித்து பாடலாம். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை
மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் மூசு வண்டரை மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பெரியவர்களே, இதுதான் இந்த பாடல். இந்த மெட்டில் தான் நாம் பதிகம் முழுவதும் பாட இருக்கின்றோம். எளிமையாக நாம் இதை பாடிவிடலாம். சற்று கடினமாகிய ராகமும் அல்ல, எளிமையான முறையில் நம்ம பாடலாம். இதுல என்ன ஒரு பொருத்தம் என்றால், மாலை நேரத்தில் நாம் இந்த பதிகமாகிய மாலை மதியமும் என்ற அந்த மாலையும் மதியமும் சங்கமிக்கக்கூடிய அந்த பொழுதிலே நாம் இந்த பதிகத்தை பாடுகின்றோம் என்பது திருவருள். எனவே அந்த நிலையிலே அந்த சந்தி பொழுதில் நாம் நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்பது விதிமுறை. அடுத்த பாடலாகிய பாடல் நமச்சிவாயவே என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து இடம்பெறுவது நாம் எல்லாம் முன்பு செய்த நல்வினை. அந்த வகையிலே நாம் இந்த பதிகத்தை அடியேன் 2 சீர்களாக பிரித்து சொல்லுகின்றேன். தாங்கள் நன்கு கேளுங்கள், கேட்டு பொறுமையாக பாடுங்கள். மாசில் வீணையும் பாடலாம். மாலை மதியமும் மீண்டும் அடியேன் பாடுகின்றேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் இப்பொழுது முதல் வரியை 2 முறையாக சேர்த்து பாடுகின்றேன். 4 முறை இவ்வரியை நாம் பாடலாம். மாசில் வீணையும் மாலை மதியம் மாசில் வீணையும் மாலை மதியமும். இப்பொழுது 4 முறை நாம் பாடலாம். முதலாவது முறையாக 4 முறை பாடுவோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும். முதல் வரி. இப்பொழுது 2வது வரி 2 சீராக பாடுகின்றேன். வீசு தென்றலும் பாடலாம். விங்கிளவேனிலும் மீண்டும் 2 சீர்களை மீண்டும் பாடுகின்றேன். வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் இப்பொழுது 2வது வரியை முழுமையாக 2 முறை அடியேன் பாடுகின்றேன். அதே போல் 4 முறை பாடலாம். வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் பாடலாம். 4 முறை பாடலாம். அடியேனும் உங்களுடன் சேர்ந்து பாடுகின்றேன். வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும். பொழுது மீண்டும் முதல் வரியை அடியேன் பாடுகின்றேன். அப்பொழுதுதான் நன்கு அந்த முதல் வரி மனனமாகும். ஏனென்றால்
முதல் வரியை ஒருவாறு பாடியிருப்போம், இரண்டாவது வரி சற்று மாறுபட்டு இருக்கும். அப்பொழுது மீண்டும் முதல் வரியை பாடும்பொழுது இரண்டாவது வரி தான் நினைவாக இருக்கும். எனவே முதல் வரியை நாம் பாடுகின்றோம். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும். இப்பொழுது முதல் வரியை நீங்கள் பாடலாம். நான் இப்பொழுது உங்களோடு சேர்ந்து பாடுகின்றேன், என்னோடு சேர்ந்து பாடுங்கள். முதல் வரியை பாடலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும். இப்பொழுது இரண்டாவது வரி அடியேன் 2 முறை பாடுகின்றேன். வீசு தென்றலும் வெங்கிட வேணிலும், வீசு தென்றலும் வெங்கிட வேணிலும். தாங்கள் பெரியோர்கள் எல்லாம் பாடலாம். வீசு தென்றலும் வெங்கிட வேணிலும், வீசு தென்றலும் வெங்கிட வேணிலும். பொழுது மூன்றாவது வரி சற்று மேலே பாட வேண்டிய வரி. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. இப்பொழுது மூன்றாவது வரி 2 முறை நான் தனியாக பாடுகின்றேன், அப்பொழுது உங்களுக்கு நன்கு விளங்கும். ஏனென்றால் மூன்றாவது வரி இன்னும் மேலே நாம் பாட வேண்டிய வரி இருந்தால் நமக்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நான் எளிமையாக தாங்கள் பாடுகின்ற வண்ணமாக நானும் பயிற்சி எடுத்து இந்த பதிகத்தை பாடியிருக்கின்றேன், எளிமையாக பாட. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. பெரியோர்களெல்லாம் பாடலாம். 4 முறை உங்களோடு நானும் சேர்ந்து பாடுகின்றேன். மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. தாங்கள் மூன்றாவது வரியை பாடியிருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். இப்பொழுது 4வது வரி. ஈசல் எந்தை இணையடி நிழலே, மன்னிக்கவும் 2 சிறுகளாக நான் பிரித்தே பாடுகின்றேன். ஈசல் எந்தை, ஈசல் எந்தை இணையடி நிழலே, ஈசன் எந்தை இணையடி நிழலே. மீண்டும் தனியாகவே நான் அடியேன் பிரித்து பாடுகின்றேன். ஈசன் எந்தை இணையடி நிழலே, ஈசன் எந்தை இணையடி நீழலே. மீண்டும் அடியேன் 4வது வரி 2ஆக பிரித்து பாடுகின்றேன். கடைசி வார்த்தை நீழலே என்று வரும். பேச்சு வழக்கில் நிழலே நிழலே என்று பாடுவார்கள், ஆனால் நீழலே என்பதுதான் சரியான பொருள். மீண்டும் அடியேன் ஒரு முறை பாடுகின்றேன், 2 சிறுகளாக பிரித்து. ஈசல் எந்தை இணையடி நீழலே, ஈசல் எந்தை இணையடி நீழலே. இப்பொழுது 4வது வரி 2 முறையாக நான் சேர்த்து பாடுகின்றேன். ஈசல் எந்தை இணையடி நீழலே, ஈசல் எந்தை இணையடி நீழலே, ஈசல் எந்தை இணையடி நீழலே. 4 முறை பாடுங்கள், அடியேனும் உங்களுடன் சேர்ந்து பாடுகின்றேன். ஈசல் எந்தை இணையடி நீழலே, ஈசல் எந்தை
இணையடி நீழலே ஈசல் எல்தை இணையடி நீழலே ஈசல் எல்தை இணையடி நீழலே. தான் முதல் பாடல். இப்பொழுது முதல் பாடலை மீண்டும் ஒரு முறை பாடிக்கொண்டு நாம் பதிக முழுக்க அவ்வாறே நாம் பாடிவிடலாம். கடைப்பாடலையும் முதல் பாடல் போல் நாம் விளம்பமாக சற்று விரிவாகவே பாடலாம். மீண்டும் ஒரு முறை முதல் பாடல் ஒரு வரியும் 2 முறை என்னுடன் சேர்ந்து பாடுங்கள். நானும் உங்களுடன் சேர்ந்து பாடுகின்றேன். ஒவ்வொரு வரியும் 2 முறை. மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கிள வேணிலும் வீசு தென்றலும் வெங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசல் எந்தை இணையடி நீழலே ஈசல் எந்தை இணையடி நீழலே. ஆதித்தாளம். தாளம் தெரிபவர்கள் பார்த்தே போடுங்கள், தெரியாதவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது 2வது பாடல் ஒரு வரியாக நாம் முழுமையாக அப்படியே பாடி சென்று விடலாம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் பாடலாம். இரண்டாவது வரி. நமச்சிவாயவே நானறி இச்சையும். மூன்றாவது வரி. நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே. நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இப்பொழுது 3வது பாடல். ஆளாக்காராளானாரை அடைந்துய்யார். இரண்டாவது வரி. மீளாட் செய்து மெய்மையுள் நிற்கிறார். மூன்றாவது வரி. தோளா தசுரையோ தொழும்ப செவி. வாழாமாய்து மண்ணாகி கழிவரேயே. நான்காவது பாடல். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நாடிலி. சுடலை சேர்வது சொற்பிரமாணமே. கடலின் நஞ்சமுதுண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்தூர் முனி பண்டமே. ஐந்தாவது பாடல். பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார். நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கிறார். ஆக்கைக்கே இரையேதே அலவந்து
மீண்டும் மூன்றாவது அடியேன் பாடுகின்றேன். ஆக்கைக்கே இறை தேடி அலல் வந்து காய்க்கைக்கே இரையாகி கழிவரே. ஆறாவது பாடல். குறிகளும் மடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் மரணம் மோதிலும் பொறியிலீர் மனமின் பொல் புகாததே. ஏழாவது பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே. வீழ்த்தவா வினையே நெடும் காலமே. எட்டாவது பாடல். எழுது பாவை நல்லார் தீரம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு அழுத சால் வழியே புழுவான் பொருள் இழுதை நெஞ்ச மீதன் படுகின்றதே. ஒன்பதாவது பாடல். நிக்கு நேக்கு நினைவவர் நெஞ்சுளே புக்கு நீக்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவு நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நாணியே. பெரியவர்களே, இப்பொழுது 10வது பாடல். விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நில்ருளல் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இப்பொழுது இந்த கடைசி பாடலை தாளமிட்டு ஒவ்வொருவர் 2 முறையாக பாடலாம்.
விறகில் தீயிலன் பாலில் படுனை போல் விறகில் தீயிலன் பாலில் படுனை போல் மறைய நின்றுழல் மாமணி சோதியார் மறைய நின்றுழல் மாமணி சோதியார் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினார் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினார் முருக வாங்கி கடையமும் நிற்குமே முருக வாங்கி கடையமும் நிற்குமே. இப்பொழுது நாம் பாடிய பாடல் மாசில் வினையும். இந்த பாடலுடைய பதியத்துள்ள ராகம் வசந்தா. ஆதித்தாளத்தில் நாம் இப்பொழுது பாடினோம். பெரியோர்கள் எல்லாம் இதை ஒருவாறு சிறியனுடைய அறிவுக்கிணங்க நான் கூறினேன். பெரியோர்கள் எல்லாம் இவைகளை பாடியிருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன். இப்பொழுது நாம் அடித்த பதிகமாக விளங்கக்கூடிய கண்டு கொள்ளரி யானை கனிவித்து என்று சொல்லக்கூடிய காலவாச திருக்குறுந்தொகை. இந்த காலவாச திருக்குறுந்தொகை யமபயம் நீக்கும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு. அதற்கிணங்க நாம் இந்த பதிகத்தை இதே இந்த மாலை பொழுதில் நாம் பாடுகின்றோம். எனவே சிவபெருமானை பூசிக்கின்ற ஆன்மாக்களை எல்லாம் யமனும் யமதூதர்களும் வந்து கவரார் என்பது மார்கண்டேயருடைய அந்த வரலாற்றின் வழியாக நாம் அறிவோம். எனவே இருப்பினும் நம்முடைய வினைகளை தீர நாம் ஓத வேண்டிய மிகவும் அற்புதமான ஒரு திருப்பதிகம் காலபாச திருக்குறுந்தொகை. பெரியோர்கள் எல்லாம் அந்த பதிகத்தை எடுத்துக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் அநேகமாக நாம் பைரவி என்று சொல்லக்கூடிய ஆகத்திலே நாம் இப்பொழுது பாட இருக்கின்றோம். காதலாகி கசிந்து போன்ற பதிகங்கள் எல்லாம் பெரியோர்களுக்கு அறிந்திருப்பீர்கள். அதே பற்றி நாம் இந்த பதிகத்தை பாட இருக்கின்றோம். நான் படியேன் முழுமையாக ஒரு பாடலை பாடி காண்பிக்கின்றேன். அதே ஆதித்தாளம் தான். ஒரு முறை கேளுங்கள். பிற்பாடு நாம் அவைகளை இரண்டு சிறியலாக நாம் பாடுவோம். கண்டு கொள்ளரி யானை கனிவித்து கண்டு கொள்ளரி யானை கனிவித்து பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேன் பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேன் கொண்ட பாணி கொடு கொட்டிதாளங்கை கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே. அந்த முதல் பாடல் இரண்டு சிறுகளாக அடியை நான் பிரித்து பாடுகின்றேன். நன்கு கேட்டு பாடுங்கள். கண்டு கொள்ளரி யானை கனிவித்து பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேன். மீண்டும் முதல் வரியை பாடுகின்றேன். கண்டு கொள்ளரி யானை கனிவித்து இப்பொழுது முதல் வரி இரண்டு முறை சேர்ந்து பாடுகின்றேன். 4 முறை உங்களோடு நான் பாடுகின்றேன். கண்டு கொள்ளரி யானை கனிவித்து கண்டு கொள்ளரி யானை கனிவித்து கண்டு கொள்ளரி யானை கனிவித்து கண்டு கொள்ளரி
யானை கனி வித்து கழுடு கொள்ளரி யானை கனி வித்து. இரண்டாவது வரி பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல் பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல். இரண்டாவது வரியை சேர்ந்து நான் 2 முறை பாடுகின்றேன், 4 முறை பாடுவோம். பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல் பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல். 4 முறை பாடலாம், பெரியவர்களோடு நானும் சேர்ந்து பாடுகின்றேன். பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல் பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல் பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல் பண்டு நான் செய்த பாழிமை கேட்டீரேல். இப்பொழுது 3வது வரி கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை. 3வது வரியை 2 முறை சேர்ந்து பாடுகின்றேன், 4 முறை பாடலாம். முதலில் 2 அடியேன் 2 முறை பாடிவிடுகின்றேன். கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை 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 கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை. 4வது வரி கொண்ட துள்ளரை துண்ணிலும் சூழலே கொண்ட துள்ளரை துண்ணிலும் சூழலே. 2வது வரியை முழுமையாக பாடுகின்றேன், 4 முறை பாடுவோம். கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே. இப்பொழுது முதல் பாடலை முழுமையாக தாளமிட்டு ஒருவரையும் 2 முறை பாடிவிடலாம். எல்லோரும் தயாராக இருங்கள். ஆதி தாளம் தான். நாம் நேற்றே அந்த தாளத்தை சிந்தித்தோம், இன்றும் அந்த தாளத்தில் தான் சிந்திக்கின்றோம். எனவே தெரிந்தவர்கள் தாளமிட்டு பாடுங்கள், தெரியாதவர்கள் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். கழுடு கொள்ளரி யானை கனி வித்து கழுடு கொள்ளரி யானை கனி வித்து பழுடு நான் செய்த பாழிமை கேட்டீரேல் பழுடு நான் செய்த பாழிமை கேட்டீரேல் கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே. இப்பொழுது நாம் அடுத்தடுத்த பாடல்களை எல்லாம்
ஒரு வரியாக நாம் பாடிவிட்டு கடைப்பாடலை முதல் பாடல் போல் விரிவாக காண்போம். நடுக்கத்துள்ளும் நகை உளும் நம்பர்க்கு கடுக்ககல்ல வடமிடுவார்கட்கு கொடுக்க கொள்க என உரைப்பார்களை இடுக்கள் செய்ய பெரீரிங்கு நீங்குமே. மூன்றாவது பாடல். கார்குள் கொல்றை கடிமலர் கண்ணியான் சீர்குள் நாமம் சிவனின்று அரற்றுவார். ஆர்கள் ஆகிலும் ஆகவர்களை நீர்கள் சார பெரீரிங்கு நீங்குமே. இப்பொழுது நான்காவது பாடல். சாற்றினேன் சடை நீள் மூடி சங்கரல் சீற்றம் காமன் கண் வைத்தவன் சேவடி ஆற்றவும் களி பட்டமனத்தராய் போற்றி என்றுரைப்பார் உடை போகலே. பொழுது ஐந்தாவது பாடல். இறையல் சொல் மரவேல் நமன் தூதுவி இறையும் பாம்பும் உடை பெருமாண்டம நரபம் நாரிய நல்லரும் சாந்தினோ நிறைய நீரணிவார் எதிர் செல்லலே. இப்பொழுது ஆறாவது பாடல். பாமதேவன் பழநகர் வைகலும் காமம் ஒன்றிலராய் கைவிளக்கோடு தாமம் தூபமும் தன்னரும் சாந்தமும் ஏமமும் புனைவார் எதிர் செல்லலே. படையும் பாசமும் பற்றிய கையினி அடையன் மின்னமதீசனடியரை
விடைகொள்ளூர்தியினார் அடியார் குழோ பிச்சை புடைப்புகாது நீர் போற்றியே போமினே விச்சையாவதும் வெட்கைமையாவதும் நிச்சல் நீரணிவாரை நினைப்பதே அச்சம் மேதிய அருக்கனையாது நீர் பிச்சை பூக்கவல் அன்பரை பேணுமே இல்லம் கேள்வின் இளம்பிறை சூடிய மன்னன் பாதம் மனத்துடனே துவார் மண்ணும் மஞ்செழுத்தாகிய மந்திரம் தல்லிலொன்று வல்லாரையும் சாரலே மற்றும் கேள்மின் மணப்பரி பொன்றின்றி கற்றும் சுற்றும் பூசிய நீற்றொடு கோவனும் ஒற்றை ஏருடையானடியேயனால் பற்றொன்றில் இகழ் மேற்படை போகலே கடைப்பாடல் 10வது பாடல். அரக்க நீரை தலையுமோர் தாளினால் நெருக்கி ஊன்றியிட்டான் தமர் நிற்கிலும் சுருக்கேனாதங்கு பேர்மின்கள் மற்ற நீர் சுருக்கே இப்பொழுது கடைப்பாடலை நாம் மீண்டும் பாட இருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் 2 முறையாக. அரக்க நீரைந்தலையுமோ தாழினார் அரக்க நீரைந்தலையுமோ தாழினால் நெருக்கி ஊன்றியிட்டான் தமர் நிற்கிலும் நெருக்கி ஊன்றியிட்டான் தமர் நிற்கிலும் சுருக்கேனாதங்கு பேர்மின்கள் மற்ற நீர் சுருக்கேனாதங்கு பேர்மின்கள் மற்ற நீர் சுருக்கேனில் சுடராங்கடல் சூடுமே சுருக்கேனில் சுடரான் கழல் சூடுமே. பொழுதுதான் கண்டுகொள்ளர் என்று சொல்லக்கூடிய காலபாச திருக்குறுந்தொகையை ஒருவாறு தாளமிட்டு சிந்தித்தோம். இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய 3வது திருப்பதிகம்
லிங்க புராண திருக்குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய திருக்குறுந்தொகை திருமாலும் பிரமனாலும் அறியப்பட முடியாத பெருமான் என்பதை ஒவ்வொரு பாடலிலுமே நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் எளிமையாக நமக்கு விளக்கி காட்டியுள்ளார். இப்பொழுது நாம் அதை இந்த பதிகத்தில் காண்போம். இந்த பதிகத்தை நாம் இந்தோளம் என்று சொல்லக்கூடிய ராகத்தில் பாட இருக்கின்றோம். ஆதித்தாளம். ஒரு முறை அடியேன் பாடி காட்டுகின்றேன். புக்கணைந்து புரிந்தலரீட்டிலர் புக்கணைந்து புரிந்தலரீட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்து சுடருளி வள்ளனை சொக்கணைந்து சுடருளி வள்ளனை மிக்கு காணலுற்றாரங்கு இருவரே மிக்கு காணலுற்றாரங்கு இருவரே. இப்படித்தான் இந்த பாடல். இப்பொழுது இரண்டு இரண்டு சீர்களாக நாம் இப்பொழுது பிரித்து பாடுவோம். புக்கணைந்து புரிந்தலரீட்டிலர் புக்கணைந்து புரிந்தலரீட்டிலர். இப்பொழுது முதல் வரி இரண்டு வரியாக நான் சேர்ந்து இரண்டு முறை சேர்ந்து பாடுகின்றேன். இரண்டு முறை பாடுகின்றேன். முதல் வரியை கேளுங்கள், பிற்பாடு நான்கு முறை பாடலாம். புக்கணைந்து புரிந்தலரீட்டிலர் புக்கணைந்து புரிந்தலரீட்டிலர். நான்கு முறை பாடலாம். புக்கணைந்து புரிந்தலரீட்டிலர் புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர். இப்பொழுது இரண்டாவது வரி. நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர். இப்பொழுது இரண்டாவது வரி முழுமையாக இரண்டு முறை பாடுகின்றேன். நான்கு முறை பாடலாம். நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர். நான்கு முறை பாடலாம். நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர். இப்பொழுது மூன்றாவது வரி. சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை மீக்கு காணலுற்றார் அங்கு இருவரே. இப்பொழுது இரண்டாவது முழுமையாக மூன்றாவது முழுமையாக பாடுகின்றேன். இரண்டு முறை நான்கு முறை பாடுங்கள்.
சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை பாடலாம். சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை. நான்காவது வரி மீக்கு காணலுட்டார் அங்கு இருவரே மீக்கு காணலுட்டார் அங்கிருவரே. நான்காவது வரி முழுமையாக பாடுகின்ற 2 முறை, அதே போல் 4 முறை பாடுவோம். மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே பாடலாம். 4 முறை. மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே. இப்பொழுது இந்த முதல் பாடலை 2 முறை நாம் தாளமிட்டு, ஆதி தாளம் தான், தாளமிட்டு பாடுகின்றோம். நன்கு கவனியுங்கள். புக்கணைந்து புரிந்தளர் இட்டிலர் புக்கணைந்து புரிந்தளர் இட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை சொக்கணைந்த சுடரொளி வள்ளனை மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே மீக்கு காணலுட்டாரங்கு இருவரே. இதுதான் முதல் பாடல். இப்பொழுது அடுத்த பாடல்களை எல்லாம் ஒரு வரியாக நாம் பாட இருக்கின்றோம். கடைப்பாடலை முதல் பாடல் போல் விரிவாக தாளமிட்டு பாடுவோம். அலரு நீரும் கொண்டாட்டி தெளிந்தில பாடலாம். அலரும் நீரும் கொண்டாட்டி தெளிந்தில. 2வது வரி. திலக மண்டலம் தீட்டி திரிந்தில திலக மண்டலம் தீட்டி திரிந்தில. 3வது வரி. உலக மூர்த்தி ஒளி நிறவள்ளனை உலக மூர்த்தி ஒளி நிறவள்ளனை செலவு காணலுட்டாரங்கு இருவரே செலவு காண உட்டாரங்கு இருவரே. பொழுது 3வது பாடல். ஆப்பி நீரோடலகுகை கொண்டில ஆப்பி நீரோடலகுகை கொண்டிலர் பூப்பை கூடை புனைந்து சுமல்திலர் பூப்பை கூடை புனைந்து சுமல்திலர் காப்பு கொள்ளிக்க வாலிதல் வேடத்தை காப்பு கொள்ளிக்க வாலிதல் வேடத்தை ஓப்பி காணலுட்டாரங்கு இருவரே ஓப்பி காணலுட்டாரங்கு இருவரே. 4வது பாடல். நெய்யும் பாலும் கொண்டாட்டி
நெய்தில நெய்யும் பாலும் கொண்டாட்டி நினைந்தில பொய்யும் பொக்கமும் போக்கி புகழ்ந்தில பொய்யும் பொக்கமும் போக்கி புகழ்ந்தில ஐயன் வைய அழல் நிறவண்ணனை மெய்யை காணலுற்றாரங்கு இருவரே மெய்யை காணலுற்றாரங்கு இருவரே. ஐந்தாவது பாடல். எருக்கங்கள்ளி கொண்டின்றை பூனைந்தில எருக்கங்கள்ளி கொண்டின்றை பூனைந்தில பெருக்க கோவணம் பீரிவுடுத்தில பெருக்க கோவணம் பீரிவுடுத்தில தருக்கினாற் சென்று தாழ்சடை அள்ளலை தருக்கினாற் சென்று தாழ்சடை அள்ளலை நெருக்கி காணலுற்றாரங்கு இருவரே நெருக்கி காணலுற்றாரங்கு இருவரே. பொழுது ஆறாவது பாடல். மரங்கள் ஏறி மலர் பறித்தீலர் மரங்கள் ஏறி மலர் பறித்தீலர் நிரம்ப நீர் சுமல்தாட்டி நினைந்திலர் நிரம்ப நீர் சுமல்தாட்டி நினைந்திலர் புறம்பொருந்தி ஒளி நிறவண்ணனை புறம்பொருந்தி ஒளி நிறவண்ணனை நிரம்ப காணலுற்றாரங்கு இருவரே நிரம்ப காணலுற்றாரங்கு இருவரே. ஏழாவது பாடல். கட்டுவாங்கங்கபாலங்கை கொண்டில கட்டுவாங்கங்கபாலங்கை கொண்டில அட்டமாங்கங்கிடல்தடி வீழ்ந்தில அட்டமாங்கங்கு கிடந்தடி வீழ்ந்தில சித்தன் சேவடி சித்தன் சேவடி சென்றைதி காணிய சித்தன் சேவடி சென்றந்தி காணிய பட்ட கட்ட முற்றாரங்கு இருவரே பட்ட கட்ட முற்றாரங்கு இருவரே. எட்டாவது பாடல். வெந்த நீர் விளங்க அணிந்தில வெந்த நீர் விளங்க அணிந்தில கந்த மாமலரில் பூனைந்தில கந்த மாமலர் இண்டை பூனைந்தில எந்த ஏறுகள் தேரேறி வள்ளனை எந்த ஏறுகள் தேரேறி வள்ளனை அல்தௌ காணலுற்றாரங்கு இருவரே அல்தௌ காணலுற்றாரங்கு இருவரே. ஒன்பதாவது பாடல். இளவேழுந்த இருவளை மலர் இளவேழுந்த இரும் குவளை மலர் பிளவு செய்து பிணைத்தடியிட்டீலர் பிளவு செய்து பிணைத்தடியிட்டீலர் களவு செய்தொழில் காமனை காய்ந்தவள் களவு செய்தொழில் காமனை காய்ந்தவள் அளவு காணலுற்றாரங்கு இருவரே அளவு காணலுற்றாரங்கு இருவரே.
பொழுது 10வது பாடல். கள்ளி பூண்டு கபாலங்கை கொள்ளிலர் கண்டி பூண்டு கபாலங்கை கொள்ளிலர் விண்டவான் சங்கம் விம்மவாய் வைத்திலர் விண்டவான் சங்கம் விம்மவாய் வைத்திலர் அண்டமூர்த்தி அழல் நிறவள்ளனை அண்டமூர்த்தி அழல் நிறவள்ளனை கேள்வி காணலுற்றாரங்கு இருவரே கேள்வி காணலுற்றாரங்கு இருவரே. பொழுது கடைப்பாடல் 11 பாடல் இந்த பதிகத்தில் உள்ளது. செங்கனாடும் பிரமணம் தம்முளே செங்கனாடும் பிரமணம் தம்முளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் இங்குற்றேனென்றி லிங்கத்தை தோன்றினார் இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினார் பொங்குதல் ஜடை புண்ணிய மூர்த்தியே பொங்கு செல்தடை புண்ணிய மூர்த்தியே. இப்பொழுது கடைப்பாடலை ஒவ்வொரு வரி 2 முறையாக தாளமிட்டு பாடுவோம். செங்கனாடும் பிரமணம் தம்முளே செங்கனாடும் பிரமணம் தம்முளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் இங்குற்றே என்று லிங்கத்தை தோன்றினார் இங்குற்றே என்று லிங்கத்தை தோன்றினார் பொங்குதடை புண்ணிய மூர்த்தியே பொங்குதடை புண்ணிய மூர்த்தியே. திருச்சிற்றம்பலம். ஆக நாம் இப்பொழுது 3 பதிகங்களை சிந்தித்தோம். மாசில் வீணை வசந்தா என்ற ராகத்திலும், கண்டுகொள்ளரி என்ற பதிகத்தை நாம் பைரவி என்ற ராகத்திலும், இப்பொழுது நாம் கடையாக சிந்தித்த காலபாச குறுந்தொகையாகிய மன்னிக்க வேண்டும் லிங்க புராண குறுந்தொகையாகிய புக்கனைந்து என்ற பதிகமாகிய அந்த பதிகத்தை ஹிந்தோளம் என்ற ராகத்திலும் நாம் இறைவனுடைய திருவுருளால் சிந்தித்தோம். வாய்ப்பளித்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனாருக்கும் ஐயாரப்பர் திருமுறை மன்றத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை முளையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு தயலாம்பிகை சமேத மதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாம சுந்தரியுடனோடு ஸ்ரீ ஞானமாடராஜ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவகடாட்சம் பரிபூரணம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். ஐயாரப்பர் திருமுறை மன்றம், சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்துகின்ற பயிலரங்கங்கள் மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் திருநாவுக்கரசர் தேவார பயிலரங்கத்தினுடைய 4ஆம் நாள் மிகச் சிறப்பாக நமக்கு அமைந்திருக்கிறது. இன்று 3 திருக்குறுந்தொகை பதிகங்களை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் சிவ திரு காளிதாஸ் ஓதுவார் அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். 3 வெவ்வேறு ராகங்களில் அவர்கள் அந்த பண்களை நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நெஞ்சார தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த பயிலரங்கம், இந்த 2 நிறுவனங்கள் நம்ம இணைந்து நடத்துகின்ற ஒரு சிறப்பான பயிலரங்கம். நாளை 6ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திரு தாண்டக பதிகங்களை 3 பதிகங்களை சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய திருவிடை மருதூர் சிவ நடராசன் ஓதுவார் அவர்கள் நமக்கு தாண்டகங்களை நடத்தி தர இருக்கின்றார்கள். எனவே
இன்று போல் நாளைக்கும் நீங்கள் வருகை தந்து தாண்டகங்களை செவிமடுக்க வேண்டுமாய் அனைவர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக எளிமையாக ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதை போல என்று நாம் 2 நாட்களும் இவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காளிதாஸ் ஓதுவார் அவர்களை அருமையாக நமக்கு எளிமைப்படுத்தி ஒவ்வொரு சொல்லுக்கும் இடைவேளை வந்து நாம் அதை சிந்திக்கிறோமா, அதை நாம் திரும்ப சொல்கிறோமா என்று மனக்கண்ணால் நம்மை நோக்கி அவர்கள் இந்த பயிலரங்கத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கே உரித்தான பண்பு. மிக மென்மையான ஒரு மனிதராக நமக்கு திருமுறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் பயின்று இருக்கின்றோம். ஒரு விதத்தில் நாங்களும் அவர்களுக்கு மாணவராக அமைந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அற்புதமாக பயிலரங்கத்தை திருக்குறுந்தொகை மூலமாக நிறைவு செய்திருக்கின்ற ஓதுவாமூர்த்திக்கு மீண்டும் ஒரு முறை பெருமானுடைய எல்லா அருளும் கிடைத்து அவர்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று பிரார்த்தித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.